Hey champions, இன்னைக்கு டே 4ல இருக்கும். இந்த டே 4 பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். டே 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்கு கீழே சொல்லிடுங்க. அண்ட் இந்த டே 4ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினா நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இந்த எலக்ட்ரிக் கரண்ட், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஹோம்ஸ்ல அண்ட் தென் ரெசிஸ்டிவிட்டி. So current அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் current அப்படின்றது it is nothing but flow of charges. அப்ப I அப்படின்றது Q by T அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இதுல கன்வென்ஷனல் கரண்ட்னு ஒன்று பேசியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் கரண்ட் டைரக்ஷன். ஸோ அதை நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிலேஷன் ரொம்ப முக்கியமான 2 மார்க் அண்ட் தென் 3 மார்க். அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரொம்ப முக்கியமான 2 மார்க். அதுல நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் F = ma அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னுடைய அக்சலரேஷன் அந்த இடத்துல QE by m அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்ப என்னுடைய ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும்போது பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆகும்போது இட் ட்ரிஃப்ட் டுவர்ட்ஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ப்ரீவியஸா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அது ரேண்டம் டைரக்ஷன்ஸ்ல போச்சு. என்னுடைய மோஷன் 0வா இருந்தது, வெலாசிட்டி டோட்டலா. அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகும்போது இங்க வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திருப்போம். V = U + AT. U 0வா இருக்கும் இனிஷியல்ல, பட் Vன்றது ஃபைனல் ஆஃப்டர் அப்ளைங் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ AT, Aன்றது QE by m and then T. That will be drift velocity. இல்லையா? அந்த நெகட்டிவ் சைன் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சார்ஜ் நெகட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ் அப்படின்றது இண்டிகேட் பண்றதுக்காக. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம சாப்டர் 3ல ஒரு கான்செப்ட் பார்ப்போம், ஃபோர்ஸ். என்ன கரண்ட் கேரிங் கண்டக்டர் when it is placed in a magnetic field. பில் சைன் அப்படின்னு நம்ம ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வருவோம். அந்த இடத்துல நம்ம இதே ஈக்குவேஷனை பயன்படுத்த போறோம். இதுல இருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்போ n டைம்ஸ் ஆஃப் வால்யூம் இன்டு சார்ஜஸ், அவ்வளவுதான். அப்போ வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது ஏரியா இன்டு லென்த் இங்க எடுத்திருப்போம். இதுல ரொம்ப முக்கியமான பார்ட் மைக்ரோஸ்கோபிக் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 2 மார்க் அதுல இருக்கு. மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் I அப்படின்றது என்ன அப்படின்னு ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி I by A NeVd. இது ஒரு முக்கியமான 2 மார்க் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்து J = சிக்மா E. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் கரண்ட் டென்சிட்டிக்கும் கண்டக்டிவிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் இது. 3 முக்கியமான 2 மார்க்ஸ் இதுல அடங்குது. அப்ப இது ஒரு கம்ப்ளீட் 5 மார்க்னா இது எல்லாத்தையும் எழுத போறீங்க. செப்பரேட்டா இருக்கிறது தனித்தனியான 2 மார்க் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பேச போறோம். மைக்ரோஸ்கோபிக் மாடல். அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தோன்னா ஆஃப்கோர்ஸ் ஹோம்ஸ்ல. ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது V = IR தான். Rன்றது நமக்கு தெரியும் ρL by A அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். அப்புறம் இங்க V அப்படின்றது ED அப்படின்னு ப்ரீவியஸ் சாப்டர்ல இருந்து கொண்டு வந்திருப்போம். அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா கரண்ட் டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டிக்கு ரிலேஷன் சொல்லியிருப்போம். J = சிக்மா E அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்துதான் நமக்கு இந்த ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி அஃப்கோர்ஸ் எனக்கு ரெசிஸ்டிவிட்டி ρL by A அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ரெசிஸ்டிவிட்டினா RA by L அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்ப என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா. இதனுடைய டீடைல்டு கான்செப்சுவல் வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்க கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. எவ்ரி 3 days நம்ம ஒவ்வொரு சாப்டர் முடிச்சுட்டு 3வது டே பார்த்தோன்னா ஒவ்வொரு சாப்டருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாமுக்கு வேற லெவல் ஒரு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. ஒன் ஷாட் பேக்ரவுண்ட்ல we are preparing. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் அப்படின்னா we will publish for you. உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாமுக்கு வேற லெவல்ல ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ண போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.